ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக அடிச்சுக்காதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இன்றைக்கி நான் டியூட்டி போகல. ஓகேங்களா? இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்பின் அண்ட் வின் பெஸ்ட்டா இல்லை ரெயின் பூஸ்டர் பெஸ்ட்டா? ரெயின் பூஸ்டரை இந்த வருஷம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்பின் அண்ட் வின் வந்து போன வருஷமே இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து ஓடிருப்பீங்க. ஸ்பின் அண்ட் வின் வந்து ஸ்பின் பண்ணி கோல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பர் ப்ரைஸ் 250 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி வின் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ஜொமேட்டோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் வின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா அதில் கிராண்ட் வின்னர்ஸோட லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இன்னமும் இருக்குது. ஓகேவா? ஸ்பின் அண்ட் வின் பெஸ்ட்டா இல்லை வந்து இப்போ கொண்டதில்லை ரெயின் பூஸ்டர் பெஸ்ட்டா அப்படின்னு பாருங்கள். நேற்றுக்கு நான் ரெயின் பூஸ்டர் ஓட்டம்ஸில் ரெயின் பூஸ்டரு அதாவது மழை பெய்யும் போச்சில் ஆட் ஆகுது. ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, இத்தனை பர்சன்டேஜ் அப்படி அப்படி கணக்கு தான் வருது நினைக்கிறேன். இன்சென்டிவ் வருது. எப்படி சொல்கிறது, என்னதான் ரெயின் பூஸ்டர் போட்டாலுமே ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவருக்கு குறிப்பிட்ட ஆர்டர் தான் வந்து ஒதுக்குறாங்க. அதுக்கு மேலே ஆர்டர் வந்து நமக்கு வரமாட்டேங்கி. அதான் உண்மை. எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக போய் டெலிவரி பண்ணாலும் சரி, இல்லை கரெக்டாக போய் டெலிவரி பண்ணாலும் சரி, அந்த ஒரு 1 ஹவர் 2 ஹவர்னால் இதுக்கான அமௌண்ட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்து ஆர்டர் வந்து அசைன் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் டெலிவரி பார்ட்னர்ஸ் இல்லாத சமயத்தில் மட்டும்தான் அசைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு மழை பெய்யும் போச்சில் எடுக்கிற ஆர்டருக்கு இந்த ரெயின் பூஸ்டர் ஒன்று ஆட் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்து சாம்பிள் வந்து ட்ரையல் பார்த்துருப்போம். 2 நாள் ஈவினிங் 4 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் இது வந்திருக்கும். அது லேட் நைட்டில் எப்படின்னு தெரியல. ஸோ நான் டின்னர் போய் கூட்ட பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா மொதல் நாள் பார்க்க பட்சத்தில் நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் நேற்றுக்கு ஓட்ட பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த ரெயின் பூஸ்டரோட பெனிஃபிட் வந்து ரொம்ப லோவாக தான் தெரிஞ்சுது, பெரிய அளவுக்கு தெரியல. ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெயின் பூஸ்டர் பெஸ்ட்டா இல்லை ஸ்பின் அண்ட் வின் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லுங்கள். நமக்கு ஸ்பின் அண்ட் வின் அப்படிங்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. அது வந்து அதை இந்த மழை காலத்தில் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஸ்பின் அண்ட் வின் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் மழையில். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. ஓகேங்களா? ஃபீவர். ஓகேங்களா? நேற்றுக்கு அதுக்கு முந்தின நாள் 2 நாள் மழையில் ஓட்டி ஜஸ்ட்டு ஃபீவர். ஓகேங்களா? நாளைக்கு வந்து டியூட்டி போகலாம். இன்றைக்கி வந்து நான் டின்னர் பேக் ஓட்டலை. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். சப்போஸ் லைவ் அப்படிங்கிறது வந்து டின்னர் பேக் முடிச்சதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது நான் ஓட்டலை தான், இருந்தாலும் நீங்கள் ஓட்டுவீங்களே. ஸோ ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் லைவ் 11 மணிக்கு அப்புறம் வந்து 11 மணி, அதெல்லாம் 11:05க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ லைவில் மீட் பண்ணுற நண்பர்கள் இருந்தீங்கன்னா லைவுக்கு வாங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி நைட்டு லைவ் இருக்குது. சூழ்நிலையை பொறுத்து பக்கத்தில் எதுவும் சினிமா சாங் போடலைன்னா லைவ் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ சப்போஸ் சினிமா சாங் எதுவும் போட்டாங்கன்னா லைவ் பண்ண முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? ஓகே நண்பா, வெயிட் பண்ணி பாருங்கள். 11 மணிக்கு கண்டிப்பாக 11:05க்காக உங்களுக்கு லைவ் வந்து கொண்டு வரேன் இன்றைக்கி. ஓகே, நேற்றுக்கு ஏன் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதான் 7 மணி நேரம். அதாவது 7 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் 5 கிக்ஸ் கணக்கு. அதில் 1 கிக்ஸ் மட்டும் டபுள் கிக்ஸாக வரும். உங்களுக்கு தெரியும் 7 to 9 அப்படிங்கிறது டபுள் கிக்ஸாக வரும். இதில் ஏட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 914 ரூபா ப்ளஸ் இன்சென்டிவ்லாம் சேர்த்து தான் 914 ரூபா. ஆர்டர் ஹெடிங்ஸ் பார்த்தீங்கன்னா 739 ரூபா தான், ப்ளஸ் 175 ரூபா இன்சென்டிவ். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 914 ரூபா தான் நேற்றுக்கு வந்துச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நான் முடிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 12:45 ஓகேங்களா? மடிக்கணும் 1 to 2 அப்படிங்கிறது மறந்துட்டேன். ஓகேங்களா? 12 to 1 அப்படிங்கிறது வந்து தப்பாக சொல்லிட்டேன். கரெக்டு தான். ஒரு சில வார்த்தைகள் தப்பாக இருக்கும், நம்ம மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு இதில் இருந்து நார்மலாக பேச முடிச்சு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஒன்றும் இல்லை, அதான் 12 to 1 அப்படி அந்த கிக்ஸில் பார்த்தீங்கன்னா 12:45க்கு வந்த ஆர்டர் தான். அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் வரல. கிட்டத்தட்ட வந்து எப்போவுமே கிக்ஸ் முடிஞ்சால் கூட ஆர்டர் வரும். ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ஏர்ன் பண்ண விடலை. 1000 ரூபா ரவுண்ட் அடிக்கலாம் பார்த்தா இல்லை, 1000 ரூபா தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்டரை நானும் அந்த கிக்ஸ் முடிஞ்சு 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணேன், ஆப்பில் ஆர்டர் வருதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா 6 கிலோமீட்டர் தான் நமக்கு வீடு. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஆர்டர் வந்தால் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு தேவை ஒரு 100 ரூபா ஏம். ஆனால் அந்த 100 ரூபா எடுக்க விடவே இல்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன், எடுக்க முடியல. அதே மாதிரி நைட்டு 9:45 to 10:20 வரைக்கும் ஆர்டரே வரல. அந்த டின்னர் பீக்கில் அந்த டைமும் ஆர்டரே வரல. பியூஸ் ஆகி நின்றுச்சு, என்னென்னு தெரியல. இது ரெகுலராக நடக்கிறது தான். நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம், அப்புறம் நைட்டு ஒரு அரை மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆர்டர் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த 100 ரூபா எடுக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நேற்றுக்கு டின்னர் போய் ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே வெறும் ஃபுல் டே ஓட்டினீங்கன்னா எப்படி சொல்லுங்கள். இன்சென்டிவ் போதுமானதாக இருக்கா இப்போ இந்த மழை காலத்தில் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, வழக்கம் போல வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு லைவ் உங்களுக்காக காத்திருக்கிறது. பாய்.